ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் DJI Osmo Mobile 7 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது என்னென்னா ஒரு 3 மொபைல் கிம்பிள். அதாவது உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து 2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட புது 7ல் வந்து 2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Osmo மொபைல், அடுத்து Osmo மொபைல் P என்ற ப்ரீமியம் வெர்ஷன். ஸோ இந்த ரெண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது வந்து Osmo மொபைல் 7. இது வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஸோ அதனால் வந்து அது ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். நார்மலான ஸ்டாண்டர்ட் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸோட வரும். சின்னதாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கேரி பண்ணக்கூடியதாக இருக்கும். லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அடுத்தது வந்து 10 மணித்தேல பேட்டரி லைஃப் வரும். அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோனையும் வந்து அதில் சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியாது. ஃபோன் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து $99 அந்த மாதிரி வரும். இது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த கண்ட்ரியில் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடி குறையும். ஸோ அடுத்ததா 7P, அதாவது ப்ரீமியம் வெர்ஷன், அதை பற்றி பார்ப்போம். ஒரு எக்ஸ்ட்ரா டிவைஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைஸ் தான் மெயினான திங். அந்த டிவைஸ் வந்து சில விஷயங்களை பண்ணும். அதாவது வந்து அதில் வந்து பில்டின் லைட் இருக்குது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் என்ன சொல்லல, டார்க்கான இடங்களில் நீங்கள் அந்த லைட்டை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு பிறகு வந்து அட்வான்ஸ் லைக் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், அதாவது உங்களோட கையின் மூலமாக நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதோ, கட் பண்ணுறதோ, இல்லை உங்களை ட்ராக் பண்ணுறதோ, ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து பெட்டர் மைக்ரோஃபோன் சப்போர்ட். அதாவது உங்களோட மைக்ரோஃபோனை வந்து ஈஸியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது DJIயில் கடைசியாக விட்ட 2 மைக்ரோஃபோனும் அந்த மாஜரோட ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணோடனே ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அதன் மூலமாக உங்கள் ஆடியோ வந்து நீங்கள் கிளியராக ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அடுத்ததாக வந்து சப்ஜெக்ட் ட்ராக்கிங் வந்து நல்ல என்ன சொல்ல சரி கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் DJI அவங்களோட அப்ளிகேஷனில் நம்மளை யூஸ் பண்ணுற தேர்ட் பார்ட்டின்றது நீங்கள் உங்களோட ஐஃபோனில் வர்றது, அப்புறம் நீங்கள் எங்கேயும் டவுன்லோட் பண்ணுற கேமரா அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து அந்த ட்ராக்கிங் வந்து நல்ல என்ன சொல்ல நல்ல குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ இதில் ப்ரைஸ் வந்து $159. அதுவும் முதல் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ. ஸோ அங்கே வந்து இந்த ப்ரைஸ் மாறுபடும். ஸோ அவ்வளோதான் மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வாங்குறது பெட்டர். ஏனென்றால் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் எப்பயுமே என்ன சொல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். புதுசாக யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், மொபைல் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும். ஸோ சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி. அப்புறம் கமெண்ட்ல கேளுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி விளக்கங்கள் தரேன். அவ்வளோ மக்களே. DJI வந்து எனக்கு இன்னும் ப்ராடக்ட் சென்ட் பண்ணல. மேபி அது ஆன் த வே நினைக்கிறேன். வந்தா வச்சு பண்ணுறேன், வராட்டிக்கு அவ்வளோ மக்களே. ஒரு நாள் ரிவ்யூ ப்ராடக்ட் அனுப்புவாங்க. அன்றைக்கு நான் ப்ராடக்டை வச்சு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, வாய்ப்பில்லை ராஜா. எஸ் மக்களே, அவ்வளோதான். பாய், சந்திப்போம்.